பஞ்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இப்படி செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பஞ்சு எடுத்து பால் மாதிரி சின்னதாக உருட்டிக்கணும். ரவுண்டாக செஞ்சு வச்சுருக்கிற அந்த பஞ்சில் வந்து நம்ம பால் மாதிரி செஞ்சுருக்கிற இந்த பஞ்சு வச்சுருங்க. ஃபுல்லாகவே இப்படி கவர் பண்ணிடணும். இது முழுவதும் இப்படி கவர் பண்ணி கொண்டு வந்துடுங்க. அப்புறம் அப்படியே வந்து இதை கீழே திரிச்சு விட்டுக்க வேண்டியது தான். மாதிரி இப்போ இந்த மாதிரி பூத்திரி வந்து நான் செஞ்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு மல்லிகை மூக்கு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம இப்போ இந்த ஜடை தயார் பண்ணிடலாம். மல்லிகை மூக்கு மாதிரி இருக்கிறதுனால நம்ம கௌரி அம்மனுக்கு ஜடை தைக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு எந்த லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி அட்டை ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம இந்த 2 சைடும் இப்போ நம்ம பூத்திரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மல்லிகை மூக்கு மாதிரி, அதை வந்து அப்படியே லைனாக வந்து நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு வரணும். ஃபெவிகால் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடயே கொஞ்சமாக தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முழுவதும் ஃபெவிகால் வேண்டாம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி கலந்து வச்சுக்கிட்டு எல்லாமே அந்த மல்லிகை மூக்கு மாதிரி செஞ்சு வச்சுருந்தது அந்த அட்டையில் வந்து 2 சைடும் அப்படியே வச்சுட்டே வரணும். நான் தண்ணி ஊற்றி கலக்கியிருக்கேன். இந்த மாதிரி பட்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. கையில் தொடாதீங்க. சின்னதாக ஸ்டிக்கு அல்லது இந்த மாதிரி ஒரு பட்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த மாதிரி சைடில் ஃபெவிகாலை வந்து இப்படி வச்சுருங்க. இதையே கொஞ்சம் தூரத்துக்கு அப்ளை பண்ணிக்கணும். இது வந்து உங்களுக்கு பஞ்சு அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே ஒட்டிக்கும். ரொம்ப வந்து கெட்டியாக கலக்காதீங்க ஃபெவிகால். கொஞ்சம் வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வச்சுருக்கேன். ரொம்ப அட்டையை விட்டு தூரமாகவும் இல்லாமல் உள்ளேயும் இல்லாமல் அட்டை நம்மளுக்கு தெரியக்கூடாது, அவ்வளோதான். இந்த அளவுக்கு வந்து இருக்கணும். இப்படி இந்த இடத்துல எங்கே நீங்கள் கம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா அது அப்படியே வந்து ஒட்டிடும். இதே மாதிரி இந்த லைன்ஸ் அப்படியே நம்ம ஒட்டிகிட்டே வரணும். இப்போது ஒன்று பக்கத்தில் ஒன்று இதே மாதிரி நம்ம வைக்கலாம். நல்லா கரெக்டாக வச்சுக்கோங்க. கேப் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு வரணும் நீங்கள். இதே மாதிரி தான் இந்த சைடும் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே எவ்வளோ அளவுக்கு லென்த்துக்கு அட்டை கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு இதே மாதிரி தான் வச்சுட்டே வரணும் நீங்கள். இது பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு வாங்க. இது நீங்கள் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இந்த திரிகள் செய்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நேரம் டைம் செலவாகும். மற்றபடி சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த கம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்து லைனாக ஒட்டிகிட்டே வர வேண்டியது தான். சீக்கிரமாக ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி இந்த சைடு முழுவதுமே வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இப்போ வந்து 4 பீஸ் வச்சுருக்கேன். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக வச்சுட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் வச்சிடணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு சைடு வந்து அப்படியே வச்சுட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஃபெவிகால் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. ரொம்ப தண்ணி இல்லாமையும் இருக்க வேண்டாம். ஃபெவிகால் வந்து ரொம்ப கெட்டியாக இல்லாமல் லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ஒட்டிடலாம் நம்ம. மாதிரி இப்போ நான் எப்படி இது வந்து லைனாக ஒட்டியிருக்கிறனோ அதே மாதிரி இந்த சைடும் இது ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 2 சைடுமே ஒட்டி முடிச்சாச்சு பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு இந்த சைடு நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி நீட்டமாக ஒட்டி முடிச்சிட்டேன். உங்கள் வீட்டில் வெட்டிங் இன்விடேஷன்லாம் வரும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அட்டையை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து இதுக்கு உண்டான செலவுகள் ரொம்ப கம்மி தான். வெட்டிங் இன்விடேஷன் அட்டை இருந்தால் போதும். இந்த பஞ்சு, அதுக்கப்புறமா வந்து ஃபெவிகால், ஒரு கத்திரிக்கோள், இந்த மாதிரி பஞ்சு இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப சீக்கிரமாக வேலையாயிரும். இந்த சைடெல்லாம் எப்படி அப்ளை பண்ணணுமோ அதே மாதிரியே தான் இப்படி இந்த இடத்துல வச்சு விட்டுருங்க. கொஞ்சமாக வந்து இந்த ஃபெவிகாலை இப்படி பண்ணி செஞ்சு விட்டுருங்க. அப்புறம் வந்து இந்த திரி வந்து இந்த மாதிரி வைக்கணும். இப்படி பார்த்துருக்கணும். திரி கீழேயும், அதாவது நம்ம இந்த மாதிரி திரிச்சிருக்கிறது கீழேயும் அந்த மொக்கு வந்து மேலே இருக்கிற மாதிரியும் வைக்கணும். ஒரு 3 வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த லென்த்துக்கு வந்து நம்ம 3 வச்சா போதும், சரியாக இருக்கும். அவ்வளோதான். இது வச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் இன்னொன்று வச்சிங்கன்னா இந்த இடம் வந்து மறைஞ்சிரும். அவ்வளோதான். இப்படி வர்றப்ப 3 இருக்கணும் சென்டரில். இந்த சைடு இப்படி இப்படி பார்த்துருக்கு இல்லையா, இந்த மாதிரி வர்றப்போ 3. இப்போ அடுத்த லைன் அதே மாதிரி 3 வைக்கணும். அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம டிசைன்ஸ் வச்சுட்டு வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். இப்போ இந்த 3 வச்சுருக்கீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் 3 வைக்கணும். இப்போ நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரியே இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல வச்சிங்கன்னா அதுக்கு கீழே அதே மாதிரி இப்படி வச்சுருங்க. மாதிரி நேராக வைக்கணும். அப்போ தான் பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக வரும், அழகாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வச்சுருக்கோம் பாருங்கள். கரெக்டாக அதுக்கு நேருக்கு நேராக இருக்கணும். இது வந்து நம்ம இப்படி ஒட்டுறப்ப இந்த சைடில் தெரியாது. இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த இடத்துல வந்து கேப் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல இந்த மாதிரி உள்ளனில் ஃப்ளவர் மாதிரி செஞ்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸி தான். நம்ம விரலில் வந்து அப்படியே உள்ளன் நூலை ஒரு 10-20 தடவை சுற்றிட்டு இந்த சென்டரில் டைட்டாக முடிச்சு போட்டோம்னா இப்படி ஃப்ளவர் மாதிரி வந்துடும். இல்லை உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ டிசைன்ஸ் ஃப்ளவரில் கிடச்சா இந்த இடத்துல வச்சுக்கலாம். இங்கே கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிசைன் வந்து நான் வைக்கிறேன். எனக்கு வந்து இந்த டிசைன் சீக்கிரமாக செய்ய முடிஞ்சது அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து செஞ்சுருக்கேன். ஃப்ளவர் வந்து இப்போ இந்த இடத்துல வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இங்கே லைட் கலர் இருக்குது, இங்கே டார்க் கலர் வைக்கிறப்ப நம்மளுக்கு பார்த்தா எடுப்பாக இருக்கும். இப்போ இந்த சென்டர்லேயும் அதே மாதிரி ஒரு ஸ்டோன் ஒன்று ஒட்டிடுறேன். இந்த மாதிரி லைட் கலர் ஸ்டோன் ஒன்று ஒட்டிடுறேன். திரும்பவும் இங்கே எப்படி வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி 2 லைன் வைக்கணும். திரும்பவும் இங்கே எப்படி ஃப்ளவர் வச்சோமோ அதே மாதிரி ஃப்ளவர் டிசைன் வந்து வைக்கணும். இப்போ நான் வந்து இந்த மெரூன் கலர் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், திரும்பவும் 2 லைன் வச்சுருக்கேன். 3 பீஸ் வச்சு 2 லைன் வச்சுருக்கேன். மெரூன் வச்சு ஃபஸ்ட்டு 2 லைன், அப்புறம் மெரூன், அப்புறம் திரும்பவும் இதே மாதிரி. அடுத்ததாக வந்து இந்த க்ரீன் கலர் வச்சிடலாம். லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலர் வந்து வைக்க போகிறேன். இதுலேயும் அதே மாதிரி தான் ஸ்டோன் வைக்க போகிறேன். அங்கே லைட் கலர் வச்சுருக்கேன். இந்த கலருக்கு தகுந்த மாதிரி இங்கே ஸ்டோன் வந்து வச்சுக்கலாம். இப்போ இது முழுவதுமே ஃபினிஷிங் ஆகிருச்சு பாருங்கள். ரொம்பவுமே சுலபமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். மாதிரி ஃப்ளவர்ஸ் டிசைன் வந்து உங்கள்கிட்ட என்ன டிசைன் இருக்கோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணி டிசைன் வந்து வச்சுக்கலாம். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ முழுவதுமே ஃபினிஷிங் ஆகிருச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள். வரக்கூடிய கௌரி அம்மன் பண்டிகைக்கு இதே மாதிரி நீங்கள் ஜடை அலங்காரம் கௌரி அம்மனுக்கு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவுமே அழகாக இருக்கும். 3 விதமான ஜடை அலங்காரங்கள் என்னுடைய சேனலில் இருக்குது. அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். மறக்காமல் என்னுடைய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து உள்ளனில் செஞ்ச ஜடை. இதில் வந்து டபுள் சைடு செல்லோட்டை போட்டியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண இருக்கக்கூடிய இந்த பூ ஜடையை இந்த ஜடையில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இது முழுவதுமே உள்ளன் கருப்பு உள்ளன் நூலில் செஞ்ச ஜடை. இந்த குஞ்சலம் எல்லாமே வந்து நான் தான் செஞ்சுருக்கேன். இதனுடைய வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. உள்ளன் நூல் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ஜடை பின்னுற மாதிரியே அப்படி பின்னல் பின்னி இந்த ஓரத்தில் இந்த குஞ்சலம் வச்சு இப்படி பண்ணிட வேண்டியது தான். இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஜடை அலங்காரத்துக்கானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி டபுள் சைடு செல்லோ டேப் ஒட்டிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம செஞ்சுருக்கக்கூடிய இந்த பூஜடையை வந்து இதில் அப்படி ஃபிட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இதில் அப்படி வச்சுருங்க. இந்த ஜடையில் வச்சு நான் இந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து செல்லோ டேப் டபுள் சைடு செல்லோ டேப் இருந்தால் போதும். இப்போது உள்ளன் ஜடை தெரியுது பாருங்கள். அதுக்கு மேலே தான் வந்துட்டு நான் இதை வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டபுள் சைடு செல்லோ டேப் போட்டுங்க. அந்த மாதிரி அதை நீங்கள் டபுள் சைடு செல்லோ டேப் போட்டி இது ஆகலாம் அப்படின்னா நீங்கள் தனியாகவே வந்து இதை வந்து அப்படியே வந்து அம்மனுக்கு அலங்காரத்தில் வைக்கலாம். வந்துட்டு இது அட்டையில் நம்ம செஞ்சுருக்கிறதுனால அப்படியே தனியாகவே கூட இதை நீங்கள் வந்து அப்படியே வந்து அம்மன் அலங்காரத்தப்போ இப்படியே வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி புதிய தகவல்களோட அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.